வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும், லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 6/12/2025 இரவு 9:26 வரைக்கும் துவிதை திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் காணப்படுது. காலையில் 8-9 வரைக்கும் மிருகசீச நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 11:46 வரைக்கும் சுபநாம யோகமும் அதற்கு பிறகு சுப்ரநாம யோகமும் காணப்படுது. காலையில் 11:08 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு இரவு 9:26 வரைக்கும் கர்சை கரணமும் அதற்கு பிறகு வனுசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12 மணி முதல் 1:29 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:36 முதல் 9:04 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:32 முதல் 12 மணி வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் துவிதை திதி. இன்றைக்கி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பாவ பிரிவினை, வாங்கிறது விற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி காலையில் 11:08 வரைக்கும் தைத்துளை கரணம் இருக்குது. தைத்துளை கரணம் என்னாலே ஆடம்பரம், அலங்காரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். இப்போ ஆடை அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது நகைகள், ஆபரணங்கள், உடைகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உற்பத்தி அல்லது வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறது, இனிப்பு பண்டங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நட்சத்திர விடுதிகள், சினிமா தியேட்டர்கள், இனிப்பு பண்டங்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி காலை பொழுதில் சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கரசைனாலே நீர், சந்திரனாலே நீர். அப்படின்னா நீரோடு சம்மந்தப்பட்டது மீன்பிடி, மீன் வளர்ப்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேநீர், காஃபி போன்ற விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணீரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரசாயனங்கள், விவசாயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துமே இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும். மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அப்படி இல்லை, இது சிறப்பு தரம். மற்றதெல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டுட்டு மற்ற விஷயங்கள நீங்கள் பார்த்து ஒரு ஜோதிடத்தை கேட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த நாள் சரியாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சொல்கிறது பொது பலன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதுதான் உயிர். லக்ன பலனை தான் நீங்கள் கேட்கணும். ராசியோட பலன் கேட்கலாட்டியும் பரவாயில்ல, கேட்டாலும் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மகாதிசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகாதிசை புத்தி சாதகமாக பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்கிற பலன் அது தெளிவாக வழிகாட்டும். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது, மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், இன்றைக்கி அந்த வரனுக்கான வாய்ப்புகள் அமையும். அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீண்ட நாளாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு திருமணம் இது நிச்சயிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு இருந்தால் அதெல்லாம் தீரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தொழில் சார்ந்த விஷயமா வெளிநாடு போகிறதோ ஒரு வியாபாரம் செய்கிறதுலையோ ஏதோ நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது எதிர்பாராத விதத்தில் அவங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டுப்பட்டிருந்தால், அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைகளில் இருந்திருந்தால், அடுத்து நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தால் அதில் இருந்தெல்லாம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க வெளிவரத்துக்கு குழந்தைகளுக்கு, அதுவும் முக்கியமாக 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைக்கும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள்லாம் புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும்போது கணவனோ மனைவியோ இந்த ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு புதிய தொழில் போகணும், இல்லைன்னா ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்ய எதிர்பார்க்குறீங்க, அதுக்குரிய நாள் இல்லை. செய்கிற தொழிலில் கொஞ்சம் கவனமும் நிதானமாக செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கு எதிரி தொல்லைகளும் இருக்குது, தொழில்களில் சில சிக்கல்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது உபாதை தெம்பாட்டா சரியான சிகிச்சையை நாடுறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல், நோய், தொழில், எதிரிகள், இந்த 4 விஷயத்துலையும் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுற கணவன் மனைவி அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான், குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நினைக்கிறீங்க. பாகப்பிரிவினை, இல்லைன்னா வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்கறது, அது வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்ய நினைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள், நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லாமல் முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு சிகிச்சைக்கு போகணும்னு நினச்சா, இல்லை அதுக்கான ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு நினச்சா அதுக்கான சிறப்பான நாளாக இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு சில நன்மைகள், தொழில் ரீதியான நன்மைகள், நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சிக்கல்கள்லையோ அல்லது நோய்களில் இருந்தால் அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது. அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காதல், கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சகோதரர்கள், அதாவது தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் உங்களுக்கும் சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை இருக்க வீடுகளை வாகனத்தை ஒரு புதுப்பிக்கணும், பழுது பார்க்கணும், இல்லை அதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். சில நேரங்களில் அடகு வச்சுருப்போம், அதுகளை மீட்கணும். அப்படின்னால நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சில பேர் திருமணம் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கும், அந்த சிக்கல்களை போக்கணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்றைக்கி அந்த முயற்சிக்கு நீங்கள் செய்தால் சில தடைகளும் தாமதமும் தான் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. வேறு எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயற்படுங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போகிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக. அடுத்து கன்னிராசி நேயர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், அது யாராக இருக்கட்டும், அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி, உங்கள் கணவன், மனைவி, குழந்தைகள், யார்கிட்டேயும் நீங்கள் வந்து நீண்ட நாளாக சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக தம்பி தங்கைகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு வாக்குவாதம், சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அவங்க மூலியமாக நன்மைகளும் அவங்களுக்கு நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண சேர்க்கைகள், சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு, அல்லது நீண்ட நாளாக இருந்த ஒரு செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு, காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களை நீங்களே குழப்பிக்கொள்வீங்க. அவனுக்கு அது கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. அவனுக்கு அது நடந்துருச்சு, எனக்கு நடக்கலை. முன் வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா, நான் வாங்கலை. நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன். இப்படி தேவையற்ற சிந்தனைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டு உங்களையே நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னா, அந்த வருத்தத்தினால பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. இல்லை தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க. அதனால இன்றைக்கு தியானம், மௌன விரதம் ரெண்டும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ, இன்றைக்கு அது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது செலவுகள், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. அது விரயமாகவோ நஷ்டமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வர்கள், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை கையாளுறவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கணும். எதாவது இருந்தாலும் பொறுமையாக பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களோட உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். சிலருக்கு பண ரீதியான எதிர்பார்ப்பு, உறவு ரீதியான எதிர்பார்ப்பு, வெளிநாடு போகணும், தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு, ரெண்டாவது திருமணம் பண்ணணும், இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அதை சாதிக்கக்கூடிய நாள் ஆக இன்றைய நாள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுகள், வெளிநாட்டுக்கு போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்க, அது மூலியமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. உங்களுடைய அண்ணனோ அக்காவோ வெளிநாடு செல்வது, அவங்க மூலியமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறது. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதுலேயும் தொழில் மூலியமாக ஏதோ ஒரு லாப நோக்கோடையோ ஒரு வருமான நோக்கோட செய்யப்படுற விஷயம் சில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி சார்ந்த விஷயம், உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயத்தில் அவரையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள். அடுத்தது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க.
தொழில், வியாபாரம், வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, நாடு விட்டு நாடு போகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் காப்பது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தையும் அவருடைய உடல்நலம் விஷயங்களை கவனமாக இருங்க. வியாபாரங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. ஏதோ ஒரு விஷயம் கடனோ பணமோ வர்றதுக்கு எதிர்பார்த்துருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தாமதங்களும் தடைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொலைந்து போகிறது, ஒரு பொருட்கள் தொலைந்து போகிறது, காணாமல் போகிறது, சில விபத்துக்குள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸ் சொத்துக்கள் அல்லது ஆயுள் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையும் தாமதமும் இருக்குது. இதனால் நீங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தை இருவரையும், நீங்கள் தந்தையை பார்த்துக்கொள்ளுங்கள், உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தன் அடிக்கடி கோயில் போகிறான், அடிக்கடி தியானம் பண்ணுறான், சாமி கும்பிட்றான், மந்திரங்கள் சொல்கிறான்னா அவனை சொல்கிறது இவன் ஒரு பைத்தியக்காரன், இன்னும் சாமியாராக போகிறான், துறவியாக போகிறான் அப்படின்னு. வாழ்க்கையில் சாமி கும்பிட்றது, தியானம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. நம்மளை நம்ம தூய்மைப்படுத்தி கொள்வது. எவன் ஒருவன் இல்லறத்தையும் துறவரத்தையும் ஒரேடியாக கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். எவன் ஒருத்தன் கடைப்பிடிக்கிறானோ அவன் தான் தூய்மையான வாழ்வில் இருப்பான். இந்த துறவரம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இது காவியை உடுத்திக்கிட்டு போயிட்டு காட்டில் இருந்து தியானம் பண்ணுறதில்லை. தன்னுடைய வாழ்நாள் கடமைகள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் பிரம்மச்சாரியம் பொண்ணான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. குருகுலங்கள் போகும்போது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அதுக்கு பிறகு துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ வாழும்போதே நீங்கள் தியானம் பண்ணுங்கள், சாமியோடு இது பண்ணுங்கள், உங்களை தூய்மையாக வச்சுக்கொள்ளுங்க. இல்லறத்தையும் சரிவர நடத்துங்கள். இல்லறம்னா என்னது? உங்களுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்களுடைய சகோதர சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதையும் சரிவர செய்து உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கும் நன்மைகளை செய்து எல்லாம் முடிச்சிட்டிங்களா? உங்களுக்குன்னு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை உங்களை தூய்மைப்படுத்துறது, உங்களுக்கு தியானம் செய்கிறது, வழிபாடுகளை கொண்டு வர்றது, இறைநிலையை உணர்றது, அந்த வழியில் போகிறது துறவரம். எவன் ஒருவன் இரண்டையும் சரிவர செய்கிறானோ அவன் இலகுவாக கர்ம வினைகள்லேருந்து வெளியே அந்த இறைவனுடைய முழு இதையும் அடைஞ்சு முக்திங்கிற ஒரு நிலையை அடைய முடியும். அதனால் இது இல்லை, இதில் இருந்துக்கிட்டு அது முடியாது, அதுலேருந்து இது முடியாதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் முட்டாள்கள். எதையும் நம்ம செய்கிற எண்ணங்கள் செயல்கள் மூலியமாக வெளிப்படுத்தலாம். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.